அண்ணன் எடப்பாடியார் டெல்லி பயணம் எங்கேயோ விஜய் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இவர் இங்கே போய் காஃபி குடிச்சிட்டு வந்தார், அவர் அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு வந்தார். என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? சும்மா ஒன்றும் பேசியிருக்க மாட்டார். இதெல்லாம் ஓகே சார் அப்படின்னு இருப்பார். ஏதோ 1-2 சீட்டில் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாங்குநேரி ஒரு 3-4 பேர் ஒன்றா கேட்குறாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு 2 பேர் கேட்குறாங்க, அமமுகலேருந்து கேட்குறாங்க, ப்ளஸ் வேறு மற்ற கட்சிகளும் கேட்குறாங்க. அந்த மாதிரி உள்ள 1-2 விசிறுகளை சரி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இன்னும் எம்ஆர் காந்திக்கு சீட்டு கொடுக்கணுமா, இல்லை அந்த இடத்துல பொன் ராதாகிருஷ்ணன் நிறுத்தணுமான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்காக இருந்திருக்காது. ஏன்னா இந்த தொகுதி பங்கீடுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தை 1ஆம் தேதி முடிச்சிருக்க வேண்டியது இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் அது நர்வஸாக இருக்குது. ஆனால் போய் நல்லா காஃபி குடிச்சிட்டு வந்திருப்பார், எப்படியோ ஒரு ஓய்வு எடுத்திருப்பார். ஃப்ளைட்டில் போகும்போது, ஃப்ளைட்டில் வரும்போது ஓய்வு எடுத்திருப்பார். பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அளவுக்கு இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வேலை பார்க்க ஆரம்பிக்கலன்னு தான் என்னோட கருத்து. உங்கள் ஏரியாவில் யார் நல்லா சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத பதிவில் போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்ட தமிழகம்.